தமிழகத்தில் கெயில் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெயில் திட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அறிவிக்கையை ரத்து செய்ததோடு எரிவாயு குழாய்களை பதிக்க எந்த தடையும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளரிடம் கேட்போம். அரவிந்த், இப்போ உச்சநீதிமன்றம் கெயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கு. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. கெயில் திட்டமான அதாவது இயற்கை எரிவாயு பைப்லைன் திட்டத்தை அனுமதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்கியுள்ளது. குறிப்பாக கொச்சியிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் கெயில் பைப்லைன் திட்டத்திற்கு ஏப்ரல் 2, 2013 தமிழக அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது. அதாவது இந்த பைப்லைன் திட்டமானது அதாவது விவசாய நிலங்களுக்கு அடியில் செல்லக்கூடாது. குறிப்பாக அந்த நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் இந்த பைப்லைன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசு ஒரு அறிவிக்கையை அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து கெயில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அவர்கள் தரப்பில் எங்களுடைய திட்டத்தை ஒரு நிபுணர் குழுவின் அடிப்படையில் நாங்கள் இந்த திட்டத்தை வரையறுத்திருக்கிறோம். ஆனால் திடீரென தமிழக அரசு இந்த திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்ல வேண்டும் என ஒரு அறிவுறுத்தி இருக்கிறது. இதை ஏற்க முடியாது என அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் அவருடைய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்த போது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி, இந்த கெயில் திட்டத்தினால் தமிழக விவசாய நிலங்களே பாதிப்புக்குள்ளாகும் வகை ஏற்படும். ஏனென்றால் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட் எனப்படுவது கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய நிலங்களாகும். அப்படி இருக்கையில் இந்த கெயில் திட்டத்தை அந்த நிலங்களுக்கு அடியில் செயல்படுத்தினால் விவசாய நிலங்கள் பாதிப்பு ஆகும் என தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படி இருக்கையில் இந்த திட்டத்தை வரையறுக்கும் போது நீங்கள் அதை எதிர்க்கவில்லை? இது ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு திட்டம். இப்போது அனைத்து முடிவடையும் நிலையில் தருவாயில் நீங்கள் இந்த திட்டத்தை எதிர்ப்பது ஏற்புடையதல்ல என கூறி அந்த கெயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. அதே போல அந்த விவசாய நிலங்களுக்கு 10% 40% அந்த நிவாரண தொகை வழங்கும் 1/1/2016 என்ற விலை மதிப்பீட்டில் 40% நிவாரணம் வழங்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரவிந்த், கெயில் திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த வழக்கு இன்றுதான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசின் மனுவுக்கு எதிராக இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து தமிழக அரசு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யலாமே தவிர இதற்கு மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனென்றால் நீதிபதிகள் மிக தெளிவாக தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு ப்ராஜெக்ட் என்பது ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டை அடிப்படையாக கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். இதை ஒரு சில விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நம்ம அப்படியே ஒதுக்கிவிட முடியாது, தள்ளி வைத்து விட முடியாது. காரணம் என்றால் அங்குள்ள மாவட்டத்தை தவிர அனைத்து மக்களும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக அமைய போகிறது. எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. வேணுமானால் அந்த உரிய எந்தெந்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு இழப்பீடாக 40% அந்த 1/1/2016 கணக்கில் கொண்டு மதிப்பீட்டின் அடிப்படையில் 40% நிவாரணம் வழங்க வேணாம் உத்தரவிட முடியும். ஆனால் இந்த திட்டத்தை எங்களால் ரத்து செய்ய முடியாது என தங்களுடைய உத்தரவில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளதால் தமிழக அரசு இதில் மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருப்பதாகவே தெரிகிறது.